بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்த அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக, படைத்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதருடைய போதனைக்கு கட்டுப்பட்ட மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை திருமறை குர்ஆன் நபிகளாருடைய போதனைகள் நமக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா விஷயங்களை விட அல்லாஹு தஆலா ஈமான் என்கின்ற மிக வலிமைமிக்க ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈமானினுடைய வலுதான் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே கொடுக்கப்படுகின்ற தண்டனை
மறுமையினுடைய தண்டனையை குறித்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான். ஈமான் கொண்டதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடக்கூடாது. இறைவன் தடை விதித்த பாவமான காரியங்களை செய்துவிடக் கூடாது. மனிதர்களை நரகத்திலே நுழைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றார். ஏனென்றால் ஈமான் கிடைத்ததற்கு பின்னாலும் மனிதன் இறை கட்டளைகளை கண்டுகொள்ளாமல், இறை கடமைகளை கண்டுகொள்ளாமல், இறுதி தூதருடைய போதனைகளை வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாமல் செயல்படுத்துவதன் மூலமாக ஈமானியர்களும் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதனால்தான் அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் என்று அழைத்து நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். சூரத் தஹ்ரீம் 66வது சூராவினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஈமானியர்களை தான் அழைக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுடைய அழைப்பு யாரை குறித்து? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களே, இறை வேதத்தை ஏற்றுக்கொண்ட மக்களே, ஈமானியர்களே, இஸ்லாமியர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து குறிப்பிடுகிறான். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை நரக நெருப்பு என்பது ஈமான் கொண்டு விட்டு அதற்கு பின்னால் இறைவனாலும் இறுதி தூதராலும் அறிவுறுத்தப்பட்ட வலியுறுத்தப்பட்ட அமல்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்துவிட்டால் உங்களையும் நரக நெருப்பு விடாது, மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஈமானியர்கள், நபிமார்கள், ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் தஆலா அழைத்து குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கின்ற போதனை அடிப்படையிலே வாழுங்கள். இறுதி தூதர் சொன்ன வழிகாட்டுதலை பின்பற்றி நடங்கள். நாளை மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பல எச்சரிக்கைகளை இறைவன் நமக்கு தீமைகளை தடுத்திருக்கிறான், தவறுகளை தடுத்திருக்கிறான், குற்றங்களை தடுத்திருக்கிறான். நரகத்தில் எது உங்களை தள்ளிவிடுமோ, எந்த நரகத்தில் நீங்கள் நுழைந்து விட வேண்டும் என்று நுழையக்கூடாது என்று பாதுகாத்து பெற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட நரகத்திலே நீங்கள் நுழைந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா ஈமானியர்களை அழைத்து சொல்கிறான். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும், நீங்கள் மட்டுமல்ல நீங்களும் செய்யக்கூடாது. இறைவன் தடுத்த பாவமான காரியங்களை ஒவ்வொரு ஈமானியர்களும் செய்யக்கூடாது. அவர்கள் மீது என்ன கடமை? உங்களுடைய குடும்பத்தினர்களையும் கவனிக்க வேண்டும். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள், இவர்களையும் நீங்கள் காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கும் உபதேசம் செய்ய வேண்டும். அவர்களையும் அந்த தீமையை விட்டு தடுக்க வேண்டும். அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது. நீங்களும் செய்யக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தினரும் செய்யக்கூடாது. இப்படி தடுத்திருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயம் என்னமாகும்? தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறும். அல்லாஹ் எப்படி அழகாக படிப்படியாக தீமை அழிக்கப்படுவதற்கு, பாவத்தில் விடாமல் இருப்பதற்கு, நரக நெருப்பில் நுழையாமல் தடுப்பதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு சமூகத்தை உயர்த்தி நிறுத்துவதற்கு படிப்படியாக கொடுக்கிறார். ஒரு மனிதர் ஈமானை கொண்டவர்கள் பாவத்தை செய்யாமல் தடுத்துக் கொண்டால் அவர் என்ன செய்வார்? அவருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் பொறுப்பை கொடுக்கிறான். உன்னுடைய குடும்பத்தாரை தடுக்க வேண்டும். ஒரு குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் இப்படியாக உருவாக்கப்பட்டால் பாவத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு, ஈமானியர்களுக்கு அழகாக சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு எதால் மூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது? என்னை கொண்டு எரியப்படுகிறது. எந்த உடலை பாதுகாக்க ஆசைப்படுகிறோமோ, எந்த உடலில் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது ஒரு தீ காயம் பட்டுவிடக் கூடாது, என்னுடைய உயர்ந்த ஆடையாக இருக்க வேண்டும், சிறப்பான ஆடையாக இருக்க வேண்டும், என்னுடைய உடல் நோய்வாய் பட்டுவிடக் கூடாது, ஒரு முள்ளு தைத்து விடக் கூடாது என்று தன் உடலை பாதுகாத்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த மனித கூட்டம் தான், அந்த மனிதர்கள் தான் நரக நெருப்பினுடைய விறகு கட்டைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மறுமையில் எரியக்கூடிய நெருப்பினுடைய பொருள் எது? மனிதர்களும் கற்களும் தான். யார் சொல்றார்? ரப்புல் ஆலமீன். குர்ஆனிலிருந்து ஈமானியர்கள், இறை விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதற்காக எரிகின்ற பொருள் மனிதர்களும் அந்த கற்களும் தான். அது மட்டுமல்ல, அங்கே கடுமையான வானவர்கள் இருக்கிறார்கள், வலிமைமிக்க வானவர்கள் இருக்கின்றார்கள். மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், அவர்களுடைய வேலை என்ன? லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்க மாட்டார்கள். வ யஃபஅலூன மா யுமரூன்,
அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ, எப்படி தண்டிக்க சொன்னானோ, எப்படி அடிக்க சொன்னானோ, எப்படி உதைக்க சொன்னானோ, அப்படி அந்த வானவர்கள் அந்த நரக நெருப்பில் கடக்கக்கூடிய மக்களை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து, உலகத்தில் வாழ்வதற்கு நான் தான் உங்களை அனுப்பி வைத்தேன், உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வழிகாட்டலையும் ஹிதாயத்தையும் நான் தான் கொடுத்திருக்கிறேன், நாளை மறுமையில் நரக நெருப்பு இருக்கிறது என்பதை நான் தான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், எனவே நரகத்தினுடைய நிலை இதுதான் என்பதை நீங்கள் அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவுரை செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? எப்படிப்பட்ட காரியத்தை மனிதன் இந்த உலகத்திலே செய்து விடுகிறானோ இதன் மூலமாக அவன் நரகத்திலே விழுந்து விடுவான். எனவே உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இறை நிராகரிப்பின் பக்கம் சென்று விடாதீர்கள், இறைவனை மறுத்து விடாதீர்கள். நரக நெருப்பு இருக்கிறது, கூட்டம் கூட்டமாக நரகத்திலே கொண்டு போய் நுழைக்கப்படும். அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தில் இழுத்துக் கொண்டு செல்லப்படுகின்ற நிலைப்பாடுகளை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. சூரத்துல் ஸுமர் 39வது சூராவினுடைய 71வது வசனத்திலே, وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب وقيل ادخلوا جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் யார் படைத்தவனை மறுக்கிறார்களோ, படைத்தவனை நிராகரிக்கிறார்களோ, படைத்தவனை உதாசீனம் வசிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட இறை நிராகரிப்பவர்கள் வசீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம், அந்த நரகத்தின்பால், அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பின்பால் கூட்டம் கூட்டமாக எடுத்துக்கொண்டு செல்லப்படுவார்கள். ஃபுத்தியத் அப்வாபுன் நார், ஃபுத்தியத் அப்வாப், அந்த நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். வசீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம் வகாலும் ஹஸனத்துஹா அலம் யஅதிக்கும் நதீர், அங்கே வானவர் என்று கேட்பார், உங்களுக்கு இது உங்களை எச்சரிப்பதற்காக இறைவசனம் வரவில்லையா, ஒரு தூதர் வரவில்லையா, உங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை எடுத்து உங்களுக்கு சொல்லப்படவில்லையா என்று அந்த நரகத்தினுடைய காவலாளி நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படும் பொழுது அவர்களை பார்த்து கேட்பார்கள். ஆனால் இங்கே மறுத்தாலும், இங்கே நிராகரித்தாலும், இங்கே எப்படி ஓடினாலும் அங்கே பதில் சொல்வார்கள், காலுபலா, ஆம் உண்மைதான், தூதர் வந்தார், இறைவசனங்கள் வந்தன, அதை நாங்கள் புறக்கணித்தோம், அதை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, உலக மோகம் எங்களை பெரியதாக கொண்டு சென்றது, இறைவசனங்களையோ இறை கட்டளைகளோ எங்களுக்கு பெரியதாக நினைக்கவில்லை என்று அந்த நரகவாசியிடம் தன் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு கதறுவார். அல்லாஹ் தஆலா கலிமத் ரப்பிக ஹக்கா, அல்லாஹ் தஆலா கூறுவான், உங்களுடைய வாக்குறுதி உண்மையாகிவிட்டது, உங்கள் மீது வேதனை கடமையாக்கப்பட்டு விட்டது. இந்த நரகத்தினுடைய வாசலில் நீங்கள் நுழைந்து விடுங்கள். இந்த உலகத்துல யாரெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டு அலைந்தார்களோ, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, என்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று தன்னிடம் பெருமை மட்டுமே உரைந்து கொண்டு பேசிக்கொண்டு திரிந்தார்களோ, பெருமை அடிப்பவர்கள் தங்குமிடம் நரகம்தான், இருக்கிற இடங்களில் மிக மோசமான இடம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இறை நிராகரிப்பவர்களும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படுவார்கள். அதே நேரத்தில் ஈமான் கொண்ட பிறகு ஈமானியர்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ, பெருமை அடிப்பவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான் என்று நம்மை படைத்தவன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு பேசுகிறார். பெருமை எவ்வளவு ஆபத்தானது, வில்லங்கமானது. நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய அந்த பெருமையும் ஆசையும் நம்மளை கொண்டு போய் எப்படிப்பட்ட நிரந்தர நரகத்திலே தள்ளப்பட்டு விடும் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். ஃபபீஸ மஸ்வல் முத்தகப்பிரீன், பெருமை அடிப்பவர்களுடைய தங்குமிடம் மகா கெட்டது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆன் எடுத்துரைக்கிறது. எனவே இறை நிராகரிப்பும் சரி, பெருமையும் சரி, இந்த காரியங்கள் மனிதனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். இது ஆபத்தானது, இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல என்ற குர்ஆன் மனிதர்களை நோக்கி உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு எது ஆபத்து என்பதை அழகாக அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கிறான். எது ஆபத்தோ அதில் தான் மனிதனுடைய ஆர்வங்களும் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சைத்தானுடைய வேலை மனிதனை கவுக்க வேண்டும், மனிதனை படைத்த ஒன்று நெருக்கத்தை வேண்டி துண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் சைத்தானுடைய சவால். அவனுடைய சவாலில் அவன் உறுதியாக இருந்து கொண்டு பெரும்பான்மையான மக்களை இப்படி செய்து கொண்டிருக்கின்றான். எனவே அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். இவ்வாறு செய்தால் உங்களுடைய தங்குமிடம் நரகம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும். அவனுக்கு இணை கற்பித்து விட்டால் நரகத்தில் தள்ளக்கூடிய விஷயங்கள் இணை நிராகரிப்பு ஒன்று. இரண்டாவதாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய பாதகமான செயல் உங்களுடைய நரகத்திலே தள்ளிவிடும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? சூரத்துன் நிசா 4வது சூராவினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ,
அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள். உணவளிப்பவன் தான், பாதுகாத்தவன் தான், தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியாக்கியவன் அவன் தான். எனவே அல்லாஹ் ஒருவனுடைய வணக்கங்கள், சுஜூதுகள், இபாதத்துக்கள், உதவி தேடுதல், பிரார்த்தனை செய்தல், நேர்ச்சை செய்தல், ஒட்டுமொத்த இபாதத்துக்களும் இறை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். வலா துஷ்ரிக் பி ஷை, அவனுக்கு எந்த ஒன்றையுமே இணை கற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். இணை வைத்தலை விட்டு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய இந்த செயலின் காரணமாக நரகத்தில் தள்ளப்படுவான் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ஏனென்றால் இது மிகப்பெரிய பாதகம், மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அதே சூரத்துல் நிசா 4வது சூராவினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிற்கு இணை வைக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். படைத்தவன் இருக்க வேண்டிய இடத்திலே மனிதரை கொண்டு போய் வைவன் வைக்கின்றானோ, படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை மனிதர்களுக்கும் இறந்ததற்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் செய்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை அல்லாஹ் ஒரு காலமும் படைத்தவன் மன்னிக்கவே மாட்டான். அது அன்றி வேறு பாவங்களை அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை மன்னிப்பான். உமை யுஷ்ரிக் பில்லாஹ், அப்படிப்பட்ட பாதகமான அந்த காரியத்தை எவன் ஒருவர் செய்கிறானோ ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, மிகப்பெரிய பாவத்தை அவன் சுமந்தவனாக, நினைத்தவனாக, செயல்படுத்தியவனாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய பாவம் என்பதை, நரகத்தில் தள்ளக்கூடிய காரியங்களில் நுழைய வைக்கக்கூடிய விஷயம் இணை வைப்பதை மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடான காரியம் என்பதையும் அல்லாஹ் தஆலா அதே சூரத்துன் நிசா 4வது சூராவினுடைய 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ضل ضلالا بعيدا. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிற்கு இணை வைக்கக்கூடிய மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத குற்றங்களை அல்லாஹ் நாடினால் யாருக்கு நாடுகிறான் அவர்களை மன்னிப்பான். அதே நேரத்தில் வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ضل ضلالا بعيدا, அவன் நிச்சயமாக மிகப்பெரிய வழிகேட்டில் எவர் ஒரு அல்லாஹ்க்கு இணை வைத்து விடுகிறாரோ அவன் வழிகேட்டு தவறான பாதையில் சென்று விட்டான். இறைவனும் இறுதி தூதரும் போதித்த போதனைகளை விட்டுவிட்டு விரண்டோடி விட்டான், மிக தூரமாகி விட்டான். நம்முடைய தூரம் நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். இணை வைப்பவருடைய இடம் மிகப்பெரிய பாவம், குற்றம். அதனால் நீங்க நரகத்திற்கு தான், அது நரகத்தில் நுழைவைக்கக்கூடிய மிகப்பெரிய அபண்டமான பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரா அல் மாயிதா 5வது சூராவினுடைய 170 அல்லாஹ் தஆலா 5வது சூராவினுடைய 72வது வசனத்திலே சொல்கிறான், அது நரகத்திலே போய் சேர்க்கும். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹு அன்-நார் வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை ஹராம், சொர்க்கம் போக முடியாது. எதற்கு பாடுபடுகிறோம், எதற்கு வாழுகிறோம்? ஈமான் அல்லாஹ் எதற்கு கொடுத்தான்? நாளை மறுமை நிம்மதியான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கையை, நிலையான வாழ்க்கையை நிம்மதியா இருப்பதற்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்துல தீனை கொடுத்தான், இஸ்லாத்தை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான், நபிமொழிகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அதை பின்பற்றி நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் இணை கற்பித்து விட்டுமில்ல அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். மஅவாஹுன் நார், அவர் தங்குமிடம் யார் இணை கற்பித்து விடார் அவருடைய தங்குமிடம் நரகம்தான். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு, இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு இணை வைப்பவர்கள் யார்? அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் என்று பறைசாட்டி விட்டு அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் அவங்க மறுமையிலே கிடைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அறிவிப்பையும் செய்கின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நரகத்தில் தள்ளக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். இறைவனுடைய எச்சரிக்கை உண்மையானது, சரியானது, சத்தியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் நபி தோழர்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பெரும் பாவங்களை பற்றி கேட்டு அறிந்து விளங்கி அதை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்பும் துயரமும் அவர்களுக்கு இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐய தம்பி அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பாவங்களின் மிகப்பெரிய பாவம் இது, கடுமையான பாவம் இது, எதை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான், எதை அல்லாஹ் தீர்ணிக்க மாட்டான். கேட்கும் பொழுது அந்த தோழர்களுடைய உணர்வுகளும் சிந்தனையில் பாருங்கள், ஈமானின் வலுவின் உறுதி, அவருடைய தாக்கங்கள் எப்படி நடந்திருக்கிறது என்று கேளுங்கள். கேட்கும் பொழுது சஹாபி யார்? இப்படிப்பட்ட ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வஹி அறிவிக்கப்படுகிற செய்திகளை எழுதக்கூடிய நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்படிப்பட்ட நபி தோழர் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்தஜஅலு லில்லாஹி நித்தன் வ ஹலகுக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் பொழுது, அல்லாஹ் உன்னை உருவாக்கி இருக்கின்ற பொழுது அவனுக்கு நிகராக வேறொன்றை நீ ஆக்குவதுதான் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய ஒரு குற்ற செயல், அதை செய்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு அந்த செய்தியை சொல்லி ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அறிவுரை செய்திருக்கிறார். என்னென்னு சொன்னால் அது நரகத்தில் தள்ளக்கூடிய காரியம்.
மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மம்மாத யுஷ்ரிக் பில்லாஹ் தഖலன் நார். இந்த உம்மத்துல 60 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் வாழக்கூடிய அல்லாஹ் நசீபை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிம்மதிகளும் எல்லா வேலைகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே வேலையோடு சேர்த்து படைத்தவனுக்கு இணை கற்பித்த நிலையில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால், இணை வைத்த நிலையில மரணிக்கிறார். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய காரியங்களை, இபாதத்துக்களை இறைவனுக்கு செய்யாமல் படைத்தவரை விட்டுவிட்டு படைப்பினங்களுக்கு செய்துவிட்டால் என்ற நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மம்மாத மின் உம்மத்தி லா யுஷ்ரிக் பில்லாஹ் தഖலன் நார். இணை வைத்த நிலையிலுடைய ஒரு மரணம் உரிமை என்றால் அவர் நிச்சயமாக நரகத்தில் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்நாளில் நாம் எந்த ஒரு இணை வைத்தலான காரியங்களை செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுக்கிறோம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். குர்பானியாக இருக்கட்டும், நேர்ச்சையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். எந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இறந்து போன மனிதரிடத்திலே கபர்களிலே போய் கேட்டு நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்தி விடக்கூடாது. தாயத்து தகடுகளை போட்டு நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். எவர் ஒரு தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறார் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக இணை வைத்தல் என்பது மனிதனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய மிக மோசமான ஆபத்தான விளைவு. ஈமானியர்களிடத்தில் கடுகளவு கூட இருந்துவிடக் கூடாது என்று கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு அடுத்த கட்டமாக மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்பற்றி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை புறக்கணித்தால், அதை மாற்றமாக நடந்தால் அவர்களுக்கும் நரகம்தான். அவர்களையும் அல்லாஹ் தஆலா நரகத்தில் தான் நுழைய வைப்பான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ وَيُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், وَمَن يَعْصِ اللَّهَ, எவர் ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறாரோ, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க என்று நன்றாக தெரிந்து கொண்ட பிறகும் அதை புறக்கணித்து விட்டால், அதற்கு மாற்றமாக நடந்தால், நமக்கு தெரியும் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வலியுறுத்தி இருக்கிறாங்க நன்றாக எல்லாம் விளங்கிய பிறகும் அவன் வரையறுத்த அந்த சட்டத்தை மீறி எவர்கள் நடக்கிறார்களோ அதற்கு என்ன தெரியுமா தண்டனை? யுத்கிலுஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவர்களையும் அல்லாஹ் தஆலா நிலையான நரகத்திலே நுழைப்பான். வலஹு அஸாபுன் அதீம் முஹீன், அவர்களுக்கும் அங்கே இழிவான வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான ஒரு வாழ்க்கையை நாம் புறக்கணித்தோம் என்றால், புறக்கணித்த ஒரு வாழ்க்கை இருந்தால் அதுவும் நம்மளை நரகத்திலே தள்ளிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த திருமறை குர்ஆனிலே அந்த சொல்லி காட்டுகிறான், உமையின் ஷாக்கிக்கு ரசூல், சூரா அன்-நிசா 4வது சூராவினுடைய 116வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், உமை யுஷாக்கிக்கு ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா. உமை யுஷாக்கிக்கு ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, இதுதான் தெளிவான வழி, இதுதான் அல்லாஹ் சொல்லி இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்காங்க என்று தெளிவு கிடைத்த பிறகு, விளங்கிய பிறகு, புரிந்த பிறகு, உணர்ந்த பிறகு மீண்டும் அந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றம் செய்து இறை நம்பிக்கையாளர்களாகிய ஈமான் கொண்டவருடைய பாதை இல்லாமல் வேறொரு பாதையை பின்பற்றி ஒரு மனிதன் செல்வான் என்றால் நுவல்லிஹி மா தவல்லா, அதனால் அல்லாஹ்விற்கு எந்த கவலையும் இல்லை, உங்களை அதே வழியிலே அல்லாஹ் விட்டு விடுவான். வ நுஸ்லிஹி ஜஹன்னம், உங்களை கொண்டு போய் நாம் நரகத்திலே தள்ளி விடுவோம். வ ஸாஅத் மஸீரா, சென்று இறங்கக்கூடிய இடங்களில் மிக மோசமான இடம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தால் நமக்கு நரகம்தான் என்பதை திட்டவட்டமாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த எச்சரித்தல் நாளை மறுமையில் நடைபெறும் கதறுவார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவினுடைய 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌம துகல்லமு வஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா வ கா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுனா சபீலா ரப்பனா ஆதிஹிம் தஃபைன் மினல் அஸாப் வ லஅனஹும் லஅனன் கபீரா. மறுமையிலே கதறுவார்கள். எப்படி? யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார், அவருடைய முகங்களை நரகத்திலே போட்டு பொசுக்கெடுக்கும் போது கதறுவார்கள், இன்ன யா லைதனா, எங்களுக்கு வந்த கை செய்தமே, இன்னா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா,
உலகத்தில் அல்லாஹ்வை பின்பற்றணும், ரசூலை பின்பற்றணும், குர்ஆன் எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தது. நன்றாக தெரியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், நன்றாக தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். தெரிந்து கொண்டு அதை புறக்கணித்து உலகத்தினுடைய மன இச்சையை பின்பற்றி நாங்கள் நடந்து விட்டோமே. இன்ன அதானா சாதத்னா வ குப்ரானா, எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அல்லாஹ்வுடைய கட்டளை விட உலக மோகம் எங்களை மிகைத்து நின்று விட்டதே என்று அங்கே கதறிக்கொண்டு பொசுங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அங்கே மனிதன் கதறுவான். அவர்கள் எங்களை வழித்தவர செய்து விட்டார்கள். மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன அல்லாஹ் ரசூல் சொன்னது கேட்காது, உலக மோகம் தான் அவர்களை பாய்க்கும். இதையெல்லாம் பெரியது என்று நினைக்க மாட்டோம். ஆனால் மறுமையில் அதை பெரியதாக நினைத்து கதர்வோம் என்பது குர்ஆன் பேசுகிறது. கதை அல்ல, கற்பனை அல்ல. இதை நம்பிக்கை கொண்டுதான் ஆக வேண்டும். குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். சொல்லுகின்ற இறைவசனங்கள் ஒவ்வொன்றும் குர்ஆனில் நம்மளை அழகாக வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்மளை நரகத்தை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவதற்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறான். ரப்பனா ஆத்திஹிம் துஅஃபைன், இவர்களுக்கு இருமடங்கு வேதனை கூடிய அல்லாஹ், வல்அனும் லஅனன் கபீரா, இவர்களை சபிப்பது மிகப்பெரிய சாபமாக சபித்து விடிய அல்லாஹ் என்று கதறுவார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹ்வுடைய மார்க்கம், தொழுகையுடைய நேரம், வக்து எல்லாவற்றையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்திருக்கிறார் என்றால் அதை நாம் பின்பற்றதான் வேண்டும். அதை விட்டுவிட்டு உதாசீனப்படுத்தி விட்டால் நாம் நரகத்தில் தள்ளப்படுவோம் என்பதை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அதே போன்று மிக உயர்மிக்க விஷயம் தர்குஸ் ஸலாத். நம்ம நினைக்கிறோம் இணை வைத்தால், இணை வைப்பது நரகத்தில் தள்ளும், இணை நிராகரிப்பு நரகத்தில் தள்ளும், முனாஃபிக் தன்னை நயவகத்தில் தள்ளும். அதே போன்றுதான் தொழுகையை விடுபவர்களும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, நரகத்திற்குரியவர்கள். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். தொழுகை விடுவது சாதாரண விஷயம் அல்ல. தொழுகை விடுவதும் நரகவாசிகள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு என்று தனி நரகம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து தாஹா, சூரத்து மரியம் 19வது சூராவினுடைய 59வது வசனத்துல சொல்றான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபுஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், இவர்களுக்கு பின்னால் ஒரு சமூகம், நல்ல மனிதர்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வந்தது. அவர்களுடைய வேலை என்ன? அதாஉஸ் ஸலாத், தொழுகையை நாசமாக்கினார்கள், தொழுகையை பாழாக்கினார்கள். வத்தபுஷ் ஷஹவாத், தொழுகையை கண்டுகொள்ளவில்லை. வியாபாரமா, துறையா, வேலையா, எல்லாவற்றிற்கும் முன்னிடம் கொடுத்து கொண்டு தொழுகையுடைய நேரத்தை நாசம் படுத்தினார்கள். அதாஉஸ் ஸலாத். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. பின்னால் வந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆனது தெரியுமா? அதாஉஸ் ஸலாத், தொழுகையை நாசம் படுத்தினார்கள். வத்தபுஷ் ஷஹவாத், உலகத்தினுடைய மன இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, நரகத்தினுடைய கேட்டை தான் இவர்கள் அடைவார்கள், நரகத்தை தான் அடைவார்கள். தொழுகையை விடுபவர்கள் உலகத்தில் எவ்வளவு உயர்வான பெயர்களை பேசப்பட்டு அவர் நல்ல குடும்பமாச்சு, நல்ல உயர்வானவர், சிறப்பானவர் என்று பட்டியல் போட்டு அடுக்கி கொண்டு போய் சென்றாலும், உயர்ந்த பதவியில இருந்தால் என்று பேசப்பட்டாலும், தொழுகை ஏற்றால் அவர் அடையக்கூடிய இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறார். தொழுகையை விட்டு மன இச்சையை பின்பற்றி நடப்பவர்களுடைய நிலை நாளை மறுமையின் நரகம்தான். இறைவனுடைய பகிரங்கமான அறிவிப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குற்றம் செய்யவில்லை, திருடவில்லை, சிறுக்கு இணை வைக்கவில்லை, ஆனால் தொழுகையை விட்டு விட்டோம் என்றால் அவர்கள் சேரக்கூடிய இடம் நரகம் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். அதற்கென்று நரகம் என்பதை அல்லாஹ் தஆலா சக்கர் என்ற நரகத்தை வைத்திருக்கிறார். சூரத்துல் முத்தஸிர் 74வது சூராவினுடைய 26வது வசனத்தை சொல்றான், சஉஸ்லி சக்கர், சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகத்திலே நுழைப்போம். அந்த மா அதராக சக்கர், சக்கர்னா என்ன தெரியுமா? அந்த சக்கருடைய நரகத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? லா துபுகி வலா தகர், யாரையும் விட்டு வைக்காது, எதையும் மிச்சம் வைக்காது. லவ்வாஹத்துல் பஷர், மனிதனுடைய தோலை மாட்டி அவனுடைய அசடையை மாட்டி தொலைத்து விடக்கூடிய ஒரு கரும் நெருப்பு கொண்டது என்று அல்லாஹ் தஆலா அந்த சக்கர் என்ற நெருப்பை முத்தஸிர்ல 74வது சூராவினுடைய 26வது வசனத்துல சொல்றான். அதனுடைய தொடர்ச்சியாக 42ல சொல்றான், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே போட்டு பொசுக்கப்படும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்பார்கள், நீ என்னோடு இருந்தியே, என்னோடு பேசினியே, வியாபாரத்தில் இருந்தியே, வெளி வேலையில் சேர்ந்தியே, உயர்ந்திருந்தியே, பதவியில் இருந்தியே, உலகத்திற்கு பாடுபட்டியப்பா, இன்னைக்கு என்னப்பா நரகத்தில் நிற்கிற? என்ன காரணம்? இந்த சக்கர் என்ற நரகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்று அந்த சொர்க்கவாசிகள் நரகத்தில் கணக்கிடுற சக்கர் நரகத்தில் கேட்பாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அங்கே கதறுவார்கள், சொல்றான் அல்லாஹ், காலு லம் நகு மினல் முஸல்லீன், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுடைய பட்டியலில் ஏன் பேர் கிடையாது?
முடியாது. தொழுகை பெரியதா நினைக்கல, உலகத்தில் தொழுகை பெருசா நினைக்கல, அல்லாஹ் அக்பர் நான் மதிக்கல, அல்லாஹ்வுடைய ஹய்யல் ஸலாவ் எனக்கு உணர்த்தல, ஹய்யல் ஃபலாவ் பெருசா நினைக்கல, உலகமே எனக்கு பெரியது என்று கிடைத்தேன். அந்த பட்டியலைய பேர் போனதனால தான் இன்றைக்கு இந்த சக்கர் என்ற நரகத்தில் தள்ளப்பட்டு சுட்டரிக்கக்கூடிய நரப்பு என்னை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது என்று மனிதன் புலம்புவான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். காலு லம் நகும் மினல் முஸல்லீன். அடுத்து சொல்றான் வா வமா குன்னா நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு நாம் உணவளிக்கவில்லை. வ குன்னா நகூது மஅல் காயினீன், தேவையற்ற பேச்சுக்களை பேசுபவர்கள் பேசி பேசி என் காலத்தை எல்லாம் கழிச்சேன், தொழுகை பெருசா தெரியல, அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நரக நெருப்பினை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மனிதன் புலம்புவான் என்று. இது சத்தியமானது, உண்மையானது. குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் சொல்வதை உண்மைதான், சரியானதான், மறந்துவிடக் கூடாது. நடக்கப் போகின்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா மிக திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை விடுவது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். அனில் முஜ்ரிமீன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில். அல்லாஹ் தஆலா முஜ்ரிமீன் இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். உலகத்தில் வாடுகிற ஈமான் கொண்டதற்கு பின்னால் யாரெல்லாம் தொழுகையை பெரியதாக நினைக்கவில்லை அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. திருடல, கொள்ளை அடிக்கல, மோசடி செய்யல, ஆனால் அவர்களை அல்லாஹ் குற்றவாளிங்கிறான். எதற்காக? அவர்கள் தொழுகையை விட்டதினால், தொழுகையை பொழுதுபோக்காக நினைத்ததினால், அதற்கு முக்கியத்துவம் அளிக்காததினால் அவர்கள் ஒரு குற்றவாளி. அவர்களுக்கு என்று தனி சகர் என்று சொல்லப்படக்கூடிய நரகம் இருக்கிறது. அந்த நரகத்தினுடைய தன்மை என்பதை குறித்தும் அல்லாஹ் சொல்றான். அந்த அங்கே 19 வானவர்கள் அந்த சக்கரில் இருப்பார்கள் இதற்கென்று என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நரகத்தில் தள்ளக்கூடிய ஆபத்துக்கள் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய நடைமுறையில் மிக மிக கவனிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, சிந்திக்கக்கூடிய, உலகத்தில் ஏதேதோ சிந்தித்து நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் போக்கிக் கொண்டிருக்கிறோமே, சிந்திக்க வேண்டியது எது, எடுக்க வேண்டியது எது என்பதை இஸ்லாம் நமக்கு அழுத்தமாக குர்ஆன் பேசியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கள் கேட்டும் நம்மை நாம் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால் நம்மை நாளை மறுமையில் எந்த பணமும் எந்த செல்வம் மண்ணறையிலும் மண்ணறையிலும் சரி, மரண படுக்கையிலும் சரி, நாளை மறுமையிலும் வந்து காப்பாற்றாது என்பதை திட்டவட்டமாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். எனவே நரகத்தில் நுழைக்கக்கூடிய இது போன்ற ஆபத்தான மிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்றி இறைவன் சொல்லுகிற அந்த எச்சரிக்கை விடுத்து இறைவன் சொல்கிற நல்ல விஷயங்களை பயன்படுத்தி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தீனில் இஸ்லாத்தை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து, நம்மை உயர்த்துவதற்கு, நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிப்பதற்காக, இது போன்ற நரக நெருப்பினுடைய ஆபத்துக்களில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா நம்மை இறை அடியார்களுக்கு குர்ஆனிலிருந்து பல விஷயங்களை, நரகத்தை கிண்டாமல் இருப்பதற்கான விஷயங்களை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களை நோக்கி, வஅன்தர்துகும் நாரா வஅன்தர்துகும் நாரா வஅன்தர்துகும் நாரா, உங்களை நரகத்தை விட்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சப்தத்தை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழராகிய சஹாபாக்களுக்கு முன்னால் கத்தி கத்தி சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அங்கு இருக்கிறவர்களுடைய காதுகளை நல்ல முறையில் உழுகின்ற அளவிலும், அது மட்டுமல்ல கடை தெருவில் நின்று சுற்றி கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுடைய காதுகளிலும் விழுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்தர்த்துக்கு முன்னார், அந்தர்த்துக்கு முன்னார் நரக நெருப்பை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா யுஸ்கா, அவர்களுடைய ஆடை மேலே இருக்கிற ஆடை துண்டு கீழே விழுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கதறினார்கள் என்பதை நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் நரக நெருப்பு அவ்வளவு ஆபத்தானது. நம்மளை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிட்டால் அதை இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றும் கிடையாது. இபாதத்து மிக அவசியம், ஈமான் மிக அவசியம், இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது மிக அவசியம் என்பதை உணர்த்தினார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க, அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஜன்னா வ அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாற்றுறா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், ஒருவர் ஒரு நாளைக்கு அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஜன்னா வ அஊது பிக மினன் நார் என்று ஒரு நாளைக்கு 3
தடவை காலையிலோ மாலையிலோ கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று சொன்னார். சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் பேசும், யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். எவர் ஒருவர் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினால் நரகம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இவர் நரகத்தை விட்டு காப்பாற்றுறார் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கூறி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நிலையில் அப்படிப்பட்ட நரகத்தை நாம் பயந்து கொள்ள வேண்டும். நரகத்தில் விடக்கூடிய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் துஆ கேட்பாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எது சிறந்ததோ அதை கூடிய அல்லாஹ், மிக அழகானதை கூடிய அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது எதை கேட்கிறான், வ கீனா அஸாபன்னார். எல்லா எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுற அல்லாஹ். இந்த நரக நெருப்பு மிக ஆபத்தானது, அதிலிருந்து எந்திரிக்க முடியாது யா அல்லாஹ். அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது கேட்டிருக்கிறார் சொன்னால், அப்படிப்பட்ட நரகத்தில் விழக்கூடிய காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கும் அல்லாஹ் ரசூல் எடுத்து வலியுறுத்தி எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதை விளங்குவோம், புரிவோம். நாம் அல்லாஹ்விடத்தில் எப்போது நரகத்தை விட்டு பாதுகாக்க கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون فذكروا الله العظيم يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.